ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாதிரி நம்மளால் யாரையுமே பார்க்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். இது என்னன்னு நினைக்கிறீங்க? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இவர் போன தேர்தலில், அதாவது நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் தோல்வியை தழுவுறது ஊர் அறிஞ்ச உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? 10 வருஷமாக திமுகவே தன்னோட பயங்கரமான எதிரின்ற மாதிரியும் அதிமுகவையும் எதிரின்ற மாதிரியும் இடையில வந்த விஜயகாந்த் அவர்களை கூட என்னென்ன சொல்லி திட்டக்கூடாது அவ்வளோதும் திட்டி அவரோட வன்மத்தெல்லாம் கக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார். ரஜினிகாந்த் அவர்களையும் என்னென்னலாம் பேசணுமோ அவ்வளோவும் பேசிட்டு, இது கட்டை விரல் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான நல்ல வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் கமல் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு. அவரை பற்றியும் நான் சும்மா விட மாட்டேன், கிளி பண்ணுறான்னு அவரை பற்றியும் கிழிச்சார். கிழிச்சு முடிச்சு இந்த 10 வருஷத்தில் ஏதாவது பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா 8% கிட்ட வந்தாருங்க. திடீர்னு பார்த்தா தாவேக்கா விஜய் அவர்கள் உள்ளே வந்தார். இவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. இந்த திமுக அதிமுக அது இதுன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அங்கே அடிச்சுட்டு இருந்தவர் அந்த பக்கத்தை அப்படியே மறந்துட்டு விஜய் மட்டுமே தன்னோட எதிரின்ற மாதிரியும் தாவேக்கா மட்டுமே தன்னோட கட்சி எதிரின்ற மாதிரியும் இவரோட பிரச்சாரமாக அதுக்கப்புறம் இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி, போயாவது ஏதாவது பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி முடிச்சுட்டாங்க மக்கள். இப்போ முடிச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் ஒன்றும் வருதில்ல. இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் அவர்கள் பொது வேட்பாளராக எங்க நிக்க போறாரு? அம்பாசமுத்திரத்தில் நிக்க போறாராம். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏண்டா நிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே உருத்தான அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கச்சத்தீவு மீட்கிற ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, படைகளை இறக்குவேன் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கே உருத்தான அந்த ஒரு பாணியில் அவர் எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ள தான் போகிறாரு. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் அதிமுகவும் திமுகவும் அதில் போட்டியிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அது உண்மையாக பொய்யான்னு இன்னும் தெரியல, முழுமையும் படுத்த. ஆனால் அம்பாசமுத்திரத்தில் அவர் போட்டியிடுறான்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இவர் பேசின பேச்சுக்கே மக்களோட பதில் போன தேர்தலில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் ஒருவேளை அம்பாசமுத்திரத்தில் இவர் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு நினச்சாலே கேள்விக்குறியாகவும் இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு இருக்குது. என்னோட லாஸ்ட் வீடியோ சீமான் அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வண்டியாக வரானுங்க, வாடா போடா அவனே இவனே அது இதுன்னு என்னென்னமோ திட்டுறானுங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, உங்களை எல்லாரையுமே வரவேற்கிறேன். நான் மறுபடியும் கேட்குறேன், தமிழ் மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் அவரை நம்பி இருக்கிற அந்த நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் அவர் என்ன செஞ்சார், செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அந்த திறல்நிதியிலேருந்து என்ன செஞ்சார் அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நான் அவரை பற்றி வீடியோ போட மாட்டேன். கரெக்டா?